ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய சண்டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். நார்மல் டேஸை விட சண்டேயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலே வேலை அதிகமாக தான் இருக்கும். சண்டே லீவு தானே, சரி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு தூங்குவோம். ஆனால் நாம் என்றைக்கு லேட்டாக எழுந்திரிக்கலாம்னு நினச்சிட்டு தூங்குறோமோ அன்றைக்கி தான் சீக்கிரமாக முழிப்பு வரும். அதுவும் இந்த லீவு டேஸ்லலாம் சொல்லவே வேண்டாம். லேட்டாக எழுந்திரிக்கணும்னு நினச்சிட்டே தான் படுப்போம். இருந்தாலும் நமக்கு வந்து சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். அன்றைக்கி நான் அப்படி தான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். சீக்கிரமானா ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்கிட்டேன். கூடவே சேர்ந்து ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நான் வந்து சீக்கிரமாக வெளியில் போகிற வேலை இருக்குது எனக்கு கொஞ்சம். அதனால் நான் போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், எனக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா நைட்டு சரி நாளைக்கு லீவு தானே அப்படின்ட்டு சிங்கில் பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டே தூங்கிட்டேன். நைட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்க கடைக்கு போயிருந்தோம். ஸோ வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டதுனால மற்ற வேலை எதுவுமே நான் பார்க்கல. காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கவே எனக்கு கரெக்டாக இருந்தது டைம். அதனால் மற்ற எதையுமே பார்க்கல, அப்படியே போட்டு தூங்கிட்டேன். லீவு தானே அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அவங்க சடனாக டீ கேட்டதும் சரி போ அப்படின்ட்டு அவசரமாக நான் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணேன். ரொம்பலாம் லிக்விட்லாம் போட்டு க்ளீன் பண்ணல, சும்மா ஒரு ஈர துணியை மட்டும் வச்சு தொடச்சிக்கிட்டேன். நம்ம அப்புறம் போட்டு தரேன் அது இதுன்னு ஏதாவது வாயை திறந்துட்டோன்னு எங்கள் சண்டேயில் சண்டை வந்துடும் வேறு. அதனால நான் எதுவுமே சொல்லலை, சீக்கிரமாக காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. இவங்க வேறு வெளியில் போகணுன்னு சொன்னதுனால சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போகட்டும் அப்படின்னு கையோடு நான் வந்து உருளைக்கிழங்கையுமே வேக போட்டுடலான்னு குக்கரில் வச்சுட்டேன். நான் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டா. எஸ்டர்டே நாங்கள் இதுக்கு போயிருந்தப்போ, காய்கறி வாங்க போயிருந்தப்போ பென்சில் பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு அழுதா. ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்தோன்னே அவளுக்கு சமாளிக்க முடியல. சரி நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக அதை வச்சு தான் விளையாடிட்டு இருந்தா. நைட்டு தூங்கும்போது அதையே நினப்பா தூங்கியிருப்பா போல். காலையில் எந்திரிச்சு வந்ததும் வேலையாக அந்த பாக்ஸை தான் கொண்டு வந்து உட்காந்தா கிச்சன்கிட்ட. அதில் தான் அவள் வந்து எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பென்சில் அது இதுன்னு சொல்லி அடுக்கிட்டு இருந்தா. நான் காஃபி போட்டுட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன். இதை கொஞ்சம் ஆற்றி மட்டும் நீங்களும் குடிச்சிட்டு எனக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வாரம் சண்டே மட்டும் நாம் ஒரு பிளான் பண்ணுவோம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஆனால் நம்ம பிளான் பண்ண எதுவுமே அது நடக்காது, அதுக்கு மாறாதான் நடக்கும். சரி பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம் தான் நான் நைட்டு தூங்கினேன். ஆனால் நமக்கு எப்படி லீவ் டேஸில் சீக்கிரம் முழிப்பு வருது, அதே மாதிரி அவளுக்குமே அப்படி தான். ஸ்கூல் லீவாக இருக்கும்போது தான் சீக்கிரம் முழிச்சுக்கிறா. ஸ்கூல் டைமில் எந்திரிக்க மாட்டா, நாம் போய் எழுப்புனாலுமே அழுவா. இன்றைக்கி அவளுமே சீக்கிரம் எழுந்திரிச்சு உட்காந்துருந்தா. எனக்கு ரொம்பவே வேலை ஜாஸ்தியாகவே இருந்தது. அவங்க 2 பேருமே கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். வீக் டேஸில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து இட்லி, தோசை, சேமியா அந்த மாதிரி சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் பண்ணிப்போம். மாவை அரைச்சி வச்சுருவேன். வீக்கெண்டில் மட்டும்தான், லீவ் டேஸில் மட்டும்தான் நான் வேறு ஏதாவது டிஃபன் வந்து பண்ணுவேன். ஏன்னா வீக் டேஸில் நம்மளுக்கு காலையில் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் லீவ் டைமில் மட்டும்தான் பூரி, சப்பாத்தி கூட வீக் டேஸில் பண்ணிடுவேன். பட் பூரி, பொங்கல் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை அதெல்லாம் வந்து நான் லீவ் டேஸில் தான் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து பூரி கிழங்கும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் சாட்டர்டே ஆர் சண்டே இந்த டேயில் வந்து பூரி நாங்கள் வைக்காமல் இருக்க மாட்டோம், பூரி வச்சுருவோம். பாப்பாவுக்குமே வந்து பூரி ரொம்ப பிடிக்கும், எங்களுக்குமே பூரி கிழங்கு நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் அன்றைக்கி நான் வந்து பூரி தான் செஞ்சிட்டு இருந்தேன். நான் இங்கே பூரி செஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து பாப்பா வந்து இளநீ கேட்டா. இளநீ வேணும்னு சொல்லி, பாடியும் ஹீட்டாக இருக்குன்றதுனால இளநீ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிட்டாங்க. பாப்பாவும் அவங்களோடய கிளம்பி போயிட்டா. அப்பாடா கொஞ்சம் நேரம் நம்ம வந்து சீக்கிரமாக எந்த டென்ஷனும் இல்லாமல் வேலை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நான் கிடுகிடுன்னு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வந்து 3 வேளை சமைக்கிறத விட 3 வேளைக்கு என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறது, அது என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறது தான் எனக்கு வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதுலேயும் சண்டேலாம் வந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஒன்று, பாப்பா ஒன்று கேட்பா, ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவாங்க, நான் ஒன்று சொல்லுவேன். கடைசியில் அதை பிளான் பண்ணி முடிக்கவே வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடும். ஆஃப்டர்நூன் கிட்ட தான் நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே வாங்க போவோம். கடைசியில் நாங்கள் நினச்சிட்டு போனது இருக்காது. ஏன்னா சீக்கிரம் போனால் தானே கிடைக்கும். நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு மெதுவாக லேட்டாக போவோம். ஸோ நாங்கள் நினச்சிட்டு போனது அங்கே இருக்காது. ஃபைனலாக எது கிடைச்சதோ அதை தான் வாங்கிட்டு வருவோம். மேக்ஸிமம் நாங்கள் மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம். மீன்லேயே கொஞ்சம் அந்த டைப் இந்த டைப் அப்படின்ற மாதிரி தான் மாற்றி மாற்றி வாங்குவோம்.
இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வந்து மீன் வாங்கலை, சரி மட்டன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் அதான் சொல்கிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடம்பு கொஞ்சம் எல்லாருக்குமே சூடாக இருக்குது, இருமிகிட்ருக்கோன்றதுனால மட்டன் வாங்கி ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். மட்டனும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்ப கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். பூரி கிழங்குக்கு எப்போதுமே நான் வந்து பூண்டு போட மாட்டேன், இஞ்சி மட்டும் தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், இஞ்சி துருவி போட்டுப்பேன், வெங்காயம் போட்டுப்பேன், அவ்வளோதான். அதை வந்து வதக்குனதும் கொஞ்சமாக கடலை மாவு அப்புறம் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிடுவேன், அந்த தாளிப்பில் கொடுத்துருவேன். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்க வேக வச்சது நல்லா மசித்து அதில் சேர்த்துருவேன். எங்களுக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக இருந்தால் பிடிக்காது, அதனால் ஃபுல்லாக கை வச்சு நல்லா பொடிசாக நான் வந்து மசித்து போட்டுருவேன். அப்போ தான் பாப்பாவும் அதோடு சேர்த்து சாப்பிடுவா. முழுசாக இருந்தால் பாப்பா சாப்பிட மாட்டான்றதுனால நான் அப்படி தான் போடுவேன். எனக்கு முன்னாடியெல்லாம் பூரி வந்து உப்பவே உப்பாது, அப்படியே உப்புனாலும் ஒன்று வந்து நல்லா உப்பி வரும், ஒன்று வந்து நல்லா அப்படியே அப்பளம் மாதிரி இதை ஃப்ளாட்டாக வரும், சீடி தட்டு மாதிரி. ஆனால் இப்போ ஒரு 2-3 தடவையாகவே நல்லா உப்பி வருது. அது என்ன ரீசன் எனக்கும் தெரியல, எப்போதும் போல தான். பட் பூரி மாவு பிசையும் போதெல்லாம் நான் வேண்டிகிட்டே இன்றைக்கி பூரி நல்லா உப்பி வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணுவாங்க பாருங்கள், பூரி உப்பலைன்னா அதை பார்த்து பார்த்து சாப்பிடும்போது கிண்டல் பண்ணுவாங்க பாருங்கள், அப்போ வரும் பாருங்கள் ஒரு கோவம். அந்த கோவத்தினாலே வந்து பூரி செய்யும் போதெல்லாம் நான் வேண்டிட்டு தான் செய்வேன், நல்லா வந்துடணும் அப்படின்னு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் பூரி நல்லாவே உப்பி தான் வருது. பாப்பாவுக்கு லாஸ்ட் டைம் வந்து கடைக்கு போயிருந்தப்போ அந்த மோல்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், ஷேப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி மோல்டு வாங்கிட்டு வந்தேன், ஸ்நாக்ஸுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுலேயே நான் வந்து பூரியுமே அந்த ஷேப்ஸ் மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேன். அவளும் வந்து பூரி சாப்பிட்டுட்டா. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வெளியில் கிளம்புற இருக்குன்னு சொன்னாங்களா, அதுக்குமே நான் கிளம்பி போயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே மட்டனும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க, இளநியுமே அவங்களும் குடிச்சிட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நான் கையோட இளநியுமே குடிச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா. அவங்க கிளம்பி போனதுக்கு பாப்பாவையும் கையோட கூப்பிட்டுட்டே போயிட்டாங்க. நான் கூப்பிட்டு போக சொல்லிட்டேன், பாப்பாவை வச்சுட்டு சமாளிக்க முடியாது, வாரம் ஃபுல்லாக வச்சு சமாளிக்கிறோம், இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்குது, ஸோ இவளை வச்சுக்க முடியாது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதோ கார் சர்வீஸ்க்காக கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க, சரின்னு கூப்பிட்டே போயிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்க வேண்டியது விளக்கிட்டு கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு சூப்பு வச்சிடலாம், மட்டன் தான் வாங்கிட்டு வந்துட்டாங்களே, சரி ஃபஸ்ட்டு சூப்பு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலை பார்த்துடலாம் அப்படின்னு தான் சூப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை நான் வந்து சூப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். அரிசி கழுவுன தண்ணி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதில் ரசம்லாம் வைப்பாங்க அம்மா வீட்டில். அதில் ஏதோ அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு அந்த அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஒரு 4 தடவை கழுவிட்டு 5ஆவது தண்ணி 6ஆவது தண்ணியில் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 வீக் அப்புறம் அதில் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைம்லலாம் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ தான் புரியுது அரிசி கழுவுன தண்ணியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது. அதனால் மற்ற எல்லாம் செய்யலைனாலும் இதையாச்சும் செய்வோம் அப்படின்ட்டு நான் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் தான் அன்றைக்கி சூப்பு வச்சுருந்தேன். என்றைக்கும் இட்லி மாவுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு 11-11:30 மணி போல் தான் ஊற வைப்பேன் அரிசியுமே. ஆனால் வேலை வேகத்தில் மறந்துடுவேன்னு எனக்கு தெரியுன்றதுனால நான் முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். காலையிலேயே பாத்திரம்லாம் விளக்குனதுக்கப்புறமா ஊற வச்சுட்டேன். கையோட உளுந்துலையுமே நான் தண்ணி ஊற்றிட்டேன். உளுந்து கூடயுமே நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி ஊற்றுவேன். பட் மறந்துடுவோன்றதுனால அதையுமே நான் கையோட ஊற வச்சுட்டேன். சூப்பு செய்கிறதுக்கு மட்டன் கூட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தான் தட்டி போட்டுக்கிட்டேன், பாப்பாவுக்கு காரம் வந்துடும் அப்படின்றதுனால. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து சூப்பு வச்சுட்டேன். இந்த குக்கர் வந்து கொஞ்ச நாளாகவே ஃபால்ட் கொடுத்துட்டே இருக்குது எனக்கு. நானும் அந்த கேஸ்கெட்லாம் மாற்றி பார்த்துட்டேன், எவ்வளோ மாற்றினாலும் வந்து சரியே வரமாட்டேங்குது, இந்த மாதிரி லீக் ஆகிட்டே இருக்குது, சுத்தமாக விசிலே வரமாட்டேங்குது. அதுவும் டைம் பார்த்து இந்த குக்கர் வந்து எனக்கு சொதப்பிகிட்டே தான் இருக்குது. குக்கர்லாம் ஒரு தடவை ஃபால்ட் ஆனிச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, அது குக்கர் மாற்றுற வரைக்கும் அது ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே தான் இருக்கும் நமக்கு. நானும் ஒவ்வொரு தடவை இன்றைக்கி முடிஞ்சிடும் தான் பார்க்குறேன். பட் ஒரு நாளும் வந்து இது மாதிரி விசில் வராமல் தான் ஃபால்ட்டு கொடுத்துட்டே இருக்குது. நான் அந்த பக்கம் விசிலும் வச்சுட்டேன், இந்த பக்கம் நான் வந்து சாதம் வைக்கிறதுக்கு தண்ணியுமே வச்சுட்டேன். இங்கே குழம்புக்கு தான் நான் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பில் இஞ்சி பூண்டை தட்டி போட்டுட்டேன். பட் குழம்புல அப்படி தட்டி போட முடியாது, ஏன்னா நமக்கு கறிக்கும் இஞ்சி பூண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். கறி நினச்சி இஞ்சை கடிச்சிருவோம், அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நான் வந்து அரைச்சே போட்டுட்டேன்.
மேக்ஸிமம் நாங்கள் வந்து மட்டன் வாங்க மாட்டோம், மீன் தான் வாங்குவோம். இன்றைக்கி மட்டன் வாங்கிட்டு வந்ததுக்கு ரீசன் வந்து அந்த பாடி ஹீட் தான். அதனால் புளி ஊற்றி குழம்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் குருமா வச்சுருந்தேன். பட் பாப்பா வந்து சம்டைம்ஸ் குருமா சாப்பிடுவா, சம்டைம்ஸ் வேணான்னு சொல்லுவா. அதனால் அவளுக்கு கொஞ்சமாக நான் வந்து ரசமும் வச்சுட்டேன். ரசம் கொஞ்சம் மிச்சப்பட்டால் கூட நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக தான் நான் வந்து வச்சுருந்தேன் ரசமுமே. நான் ரசத்துக்கு வந்து எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஒரு சுற்றி விட்டு தான் போடுவேன். பட் பாப்பாக்குன்றதுனால சரி ஓகே, ரொம்ப காரமாக மிக்சியில் மிளகெல்லாம் போட்டு அரைச்சா காரமாயிடுன்றதுனால லைட்டாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள் அந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாகவே சேர்த்துட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஈவினிங் டைமில் பாப்பா வந்து பானிபூரி, காளான் அந்த மாதிரி ஏதாவது கேட்பா. எப்போயாச்சும் நாங்கள் அப்படி வாங்கி கொடுப்போம். அதெல்லாம் ரொம்பவே காரமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பாப்பா வந்து உசுன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவா. ஆனால் வீட்டில் வைக்கிறது மட்டும் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் காரமாக ஆயிட்டா கூட கொஞ்சம் கூட வாயில் வைக்க மாட்டேங்கிறா. நான் எங்கள் ரசம் செஞ்சிட்ருக்கும்போதே அங்கே வந்து குக்கரில் ஒரு விசிலுமே வந்துருச்சு. கொஞ்சம் நேரமாகவே விசில் வராமல் தான் இருந்தது. ஃபைனலாக ஒரு விசில் வந்துச்சு. சரின்னு ஆஃப் பண்ணிட்டேன். விசிலே சரியாக வரலையே, மட்டன் வெந்திருக்குமோ எப்படின்னு நினச்சிட்டே தான் எடுத்தேன். பட் நல்லாவே ஸ்பாஞ்சு மாதிரி வெந்திருந்தது. பாப்பா வந்துடுவாங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு சூப்பு வச்சேன். சரி வந்ததும் குடிக்கலாம் அப்படின்னு. ஆனால் சூப்பு முடிஞ்சிச்சு, அவங்க இன்னும் வர காணும். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குழம்புக்கு நான் தாளிப்பு வச்சுட்டேன். ஆஸ் யூஸ்வல் எண்ணெயில் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் தண்ணியில் நான் கலந்து வச்சுருந்தேன். எவ்வளோ வேணுமோ அதை அப்படியே ஊற்றிட்டேன். அது கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துட்டு அந்த மட்டன் வேக வச்சுருந்த மட்டன் வித் சூப்போடு நான் வந்து சேர்த்துட்டேன். அவ்வளோதான். ஃபைனலாக தேங்காயும் சோம்பும் நான் அரைச்சி ஊற்றிடுவேன் அந்த குழம்பு திக்காக வரதுக்காக. ஆல்ரெடி வீட்டில் அரைச்ச கறி மசாலாவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இருந்தாலும் ஃபைனலாக தேங்காய் ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் சூப்பு குடிச்சிட்டோம். பாப்பா சரியாக சூப்பு குடிக்கல, அதனால் அவளுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக சாப்பாடே கொடுத்துட்டேன். நாங்களும் கையோடு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூட நான் உட்காரல. இங்கே வந்து அடுத்த வேலையை பார்க்க வந்துட்டேன். சடனாக கொஞ்சம் ஈவினிங் வெளியில் போகிற வேலை வந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து என்னையுமே வர சொல்லிட்டாங்க கூட. அதனால் நான் கொஞ்சம் நேரம் கூட உட்காராமல் இங்கே வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். பொதுவாகவே லஞ்சு முடிச்சுட்டா க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி நான்வெஜ் வேறு, அதனால் சுத்தமாக டீப் க்ளீன் மாதிரி பண்ணிட்டேன். அப்போ தான் முடிச்சு வச்சுட்டு போனால் தான் நமக்குமே திருப்தியாக இருக்கும். அடுத்த நாள் வீக் டேஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக 5 நாளுமே வேலை கரெக்டாக இருக்கும். அதனால் நான் க்ளீன் பண்ணிடலான்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். மாவுமே சீக்கிரமாக இட்லி மாவுக்கு அரிசி ஊற வச்சது நல்லதாக போச்சு. கையோட உளுந்துக்கு தண்ணி ஊற்றுனதுமே நல்லதாக போச்சு. சீக்கிரமாக அரைச்சிட்டேன். ஒரு 3 மணி போலயே நான் மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போதுமே ஒரு 4:30 போல் தான் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி வெளியில் போகிற வேலை வந்துட்டதுனால 3:30க்கெலாம் நான் வந்து மாவு போட்டுட்டேன். மாவு போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் கையோட நான் வந்து சைட் பை சைட் பார்த்துட்டே தான் இருந்தேன். காலையிலேருந்து எனக்கு கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி தான் தோணுச்சு. எப்போதுமே கிச்சன்லேயே தான் இருப்போம் சண்டே வந்தாலே. ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், உட்காந்துருப்போம். தூங்க மாட்டோம். மதியத்தில் தூங்குற பழக்கம் எங்களுக்கு இல்லை, தூங்க மாட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, ஏதாவது புது படம் பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். இன்றைக்கி அந்த ரெஸ்ட்டுமே இல்லை. ஃபுல்லாகவே கிச்சனில் தான் நின்றுட்டுருக்கேன். சமைச்சிட்டு இருக்கும்போதே ஏதாவது குழம்பு கொதிச்சிட்ருக்கு அப்படின்னா அந்த கேப்பில் போயிட்டு ஹாலில் பாப்பா எல்லா திங்ஸையும் போட்டு பரப்பி வச்சுருப்பா. அதையெல்லாம் போய் எடுத்து வச்சுட்டு வருவேன். திரும்ப கொஞ்ச நேரம் கிச்சனில் வேலை பார்ப்பேன். வேறு ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி டைம் கிடச்சிது அப்படின்னா அகைன் ஒரு ரூமுக்கு போய் அங்கே உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வருவேன். இப்படியே தான் அங்கேயும் இங்கேயும் வந்து ஓடிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலை மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது இருக்குது இது இருக்குதுன்னு. அன்றைக்கி வேறு 5 மணிக்கே வெளியில் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் போல். அதனால சடன் பிளானுன்றதுனால திடீர்னு எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாக அவசரமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அவசரத்தில் உளுந்து கூட வெந்தயத்தை போட மறந்துட்டேன் கிரைண்டரில். ஸோ அது அரிசி போடும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஐயோ வெந்தயம் போட மறந்துட்டோன்னு. சரி போயிட்டு போகுதுன்ட்டு அரிசி அரைக்கும் போது நான் வெந்தயத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். கிரைண்டரில் மாவு ஓடிட்டு இருக்கும்போதே நான் வந்து பாத்திரமும் கையோட விளக்கி வச்சுட்டேன். நமக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சு வைக்கணும். வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்மளே போயிட்டு டயர்டாக வருவோம். வந்து வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ போகிறப்பே நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். உளுந்து மாவுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் ஊற்றி அரைப்பேன். கிரைண்டர் கொஞ்சம் சூடாயிடும் அப்படின்றதுனால. அன்றைக்கி அதையுமே நான் வந்து மறந்துட்டேன். நார்மலாக வாட்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து உளுந்துமே அரைச்சி எடுத்தேன். கொஞ்சம் சூடாக தான் இருந்தது மாவு. நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாப்பாவை வந்து ஹஸ்பண்ட் குளிக்க வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுமே ரெடி ஆகிட்டு தான் இருந்தாங்க வெளியில் கிளம்புறதுக்கு. நான் எப்போ இட்லி மாவு அரைச்சாலும் அரிசி சேர்க்கும்போது கொஞ்சமாக ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்து வந்து அரிசி மாவு அரைச்சிப்பேன். அது வந்து வயிறு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் சின்ன வயசில் பாப்பாவுக்கு இட்லி கொடுக்கும்போதெல்லாம் அந்த இஞ்சி சேர்த்து அரைச்சி தான் நான் இட்லி கொடுப்பேன். இது வந்து என்னோடய மாமியார் சொன்ன டிப்ஸு.
உளுந்து மாவு அரைச்சதுக்கப்புறமா இது மாதிரி கரண்டி போட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு நல்ல 4-5 தடவை ஒரு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, கையை வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இட்லி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சூடாக கிரைண்டரில் மாவு போட்டு எடுக்கும்போது உள்ளே உட்கார்ந்த மாதிரி இருக்கும் உளுந்து மாவு. ஸோ அதை ஒரு 2 தடவை இது மாதிரி கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வெயிட் இல்லாமல் அப்படியே காற்றுக்கு ஊதுனாலும் பறந்து போகிற மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கும் உளுந்து மாவு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நான் வந்து கவர்மெண்ட் கிரைண்டர் தான் வச்சுருந்தேன். அதில் மாவு அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் அது கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா தான் புது கிரைண்டர் வாங்கினோம். இது பிடிச்சி போய் தான் வாங்கினேன். ஆனால் மாவு எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உள்ளே கைவிட்டெல்லாம் எடுக்க முடியலை. அதனாலே நான் வந்து வெந்தயம் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு தான் உளுந்து போடுவேன். ஏன்னா நம்மளால் கைவிட்டும் கலந்து விட முடியாதுன்றதுனால தோல் தோலாக கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக வெந்தயம்லாம் அரைப்படாமல் வந்துடும். இந்த கிரைண்டர் வந்து மாவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் எனக்கு இருக்குது. அது இல்லைனா ஈஸியாக உளுந்து மாவெல்லாம் கையை விட்டு எடுத்துடலாம், அரிசி மாவையும் கையை விட்டு எடுத்துடலாம். ஓடுற கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகி வந்துடும். இதுனா ஒரு தடவையாக அந்த உள்ளே சுற்றுற கல்லை வந்து தூக்கி தூக்கி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் 1க்கு 2 வேலையாக தான் எனக்கு இருக்குது. மாவெல்லாம் அரைச்சிட்டு கையோட கரைச்சி வச்சுட்டேன். தனியாக ஒரு பாக்ஸ்லேயுமே நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக இருக்குது, உப்பி வந்து வெளியில் வந்துடும்ன்றதுனால இன்னொரு பாக்ஸ்லேயும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு போயிட்டேன். காஃபி போடுறதுக்கு வந்து போடலான்னு தான் போனேன். பட் நான் வரத்துக்குள்ளேயே என்னோடய ஹஸ்பண்ட் காஃபி போட்டு வச்சுருந்தாங்க. குடிச்சிட்டு நாங்கள் சீக்கிரமாக வெளியில் கிளம்பியாச்சு. போகும்போதே நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் போனோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு எங்கேயாவது பார்க் மாதிரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் போனோம். ஏன்னா ரொம்ப நாளாகவே அவள் கேட்டுகிட்டே இருக்கா. நான் எங்கேயும் போக வேண்டாம், இன்றைக்கி நல்லா சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சடன் பிளான் வெளியில் போகிற மாதிரி வந்துருச்சு. பாப்பாவுக்கு பைக்கில் போகிறத விட காரில் போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னமோ காரில் போகிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பைக்கில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்பா எனக்கு அப்படியே ஆப்போசிட். ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஒரே மாதிரி. காரில் போகணுன்னா கையிலே பிடிக்க முடியாது 2 பேரையுமே. நாங்கள் போன வேலையை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு தான் இந்த இன்டோர் கேம்ஸ்க்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். ரீசெண்டாக புதுசாக அது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பழைய ஒரு இதுக்கு தான் போவோம். அங்கேயுமே நல்லா தான் இருக்கும். இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுனால இங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். அந்தளவுக்கு ஜாஸ்தி ஒன்றும் விளையாடுறதுக்கு எதுவும் இல்லை. பட் காசு கொஞ்சம் வந்து அதிகம் தான். அது 1 ஹவருக்கு 400 போட்டிருந்தாங்க. காசு நிறையா இருந்தாலும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஜாஸ்தி இருந்தால் நான் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரலாம். பட் 2-3 விளையாடுற ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்த ரோப்பில் நடக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பயந்தான் நடக்கிறதுக்கு. அப்புறம் கூட அங்கே விளையாட வந்த பாப்பா ஒருத்தி நான் அழைச்சிட்டு போகிறேன் வான்னு சொல்லி துருத்துருன்னு அவளை அழைச்சிட்டு போனால். எங்கள் பாப்பா மாதிரியே அவளுமே துருத்துருன்னு இருந்தா. ஒரு தடவை போனால் அதுக்கப்புறம் பயம் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவளே ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டா. அதில் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தி விளையாண்டுட்டு இருந்தா. நாங்கள் 1/2 அன் ஹவர் மட்டும்தான் எடுத்திருந்தோம். ஏன்னா பாப்பா ரொம்ப நேரம் விளையாண்டா டயர்ட் ஆகிடுவான்றதுனால போதுன்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு டைமும் ஆயிடுச்சு நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு நான் கையோட ஹோம்ஒர்க்கே நாங்கள் முடிச்சிட்டோம். எங்களுக்கு மதியம் வச்ச சாப்பாடும் இருந்தது, குழம்புலாம் இருக்குது. ஸோ அதையே நைட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து டின்னர் நாங்கள் அப்படி தான் முடித்தோம். எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி வந்தான் சுத்தான் செத்தான்ற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறோம், சமைச்சோம், சாப்பிட்றோன்ற மாதிரி தான் என்னோட டே போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.